சாம்சங் S24 சீரிஸ் லான்ச் இவெண்ட்ல பெருசா பேசப்பட்ட ஒரு விஷயம் கேலக்ஸி ஏஐ. அப்படி என்ன ஏஐ ஃபீச்சர்ஸ் அவங்க ஆஃபர் பண்றாங்க பாத்துருவோமா? ஃபர்ஸ்ட் ஒன், இன்ஸ்டன்ட் ஸ்லோ மோஷன். நீங்க என்ன வீடியோ பார்த்துட்டு இருந்தாலும் ஸ்கிரீன் அப்படியே டச் பண்ணி ஹோல்ட் பண்ணீங்கன்னா இன்ஸ்டன்ட்டா உங்களால அந்த வீடியோவை ஸ்லோ மோஷன்ல பார்க்க முடியும். ரெண்டாவது, ஜெனரேட்டிவ் ஏஐ. இப்போ நீங்க ஒரு போட்டோ எடுத்திருக்கீங்க, அந்த போட்டோல ஏதோ ஒரு விஷயத்தை நீங்க மூவ் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி மூவ் பண்ணிக்க முடியும். பேக்ரவுண்ட்ல ஆட்டோமேட்டிக்கா ஏஐ உங்களுக்கு ஃபில் பண்ணிடும். மூணாவது, சம்மரைஸ். இப்போ நீங்க ஒரு பிடிஎஃப் படிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னாலோ இல்ல ஏதோ ஒரு மீட்டிங்ல வாய்ஸ்ல நீங்க பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னாலோ ஆட்டோமேட்டிக்கா அதை உங்களால ஈஸியா சம்மரைஸ் பண்ணி வச்சுக்க முடியும். தேவைப்பட்டா வேற லாங்குவேஜ்க்கு டிரான்ஸ்லேட்டும் பண்ணிக்க முடியும். தென் அடுத்தது லைவ் டிரான்ஸ்லேட். இப்போ ஃபோன்ல நீங்க வேற ஒரு லாங்குவேஜ் பேசுற ஒருத்தர் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க பேசுறது அவருக்கு இன்ஸ்டன்ட்டா அவரோட லாங்குவேஜ்ல கேட்கும், அவர் பேசுறது லைவா உங்களுடைய லாங்குவேஜ்ல உங்களுக்கு கேட்கும். ஆனா இப்போ வரைக்கும் ரொம்பவே லிமிட்டடான லாங்குவேஜஸ் தான் சப்போர்ட் இருக்கு. தென் அடுத்தது ஸ்மார்ட் கீபோர்டு. அதாவது சாம்சங் உடைய கீபோர்டு ஆப்ல ஏஐ அசிஸ்ட் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. இதை வச்சு நம்ம டைப் பண்ற டெக்ஸ்ட் உடைய அந்த டொனாலிட்டியை உங்களால சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அப்புறம் உங்களுடைய ரைட்டிங் ஸ்டைல் உங்களால மாத்திக்க முடியும். ஸ்பெல்லிங்ஸ் அண்ட் கிராமரை மாத்துறது, இந்த மாதிரி எல்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்கு. தென் ஃபைனல் டச் டு சர்ச் அப்படின்ற ஒரு ஃபீச்சர் இருக்கு. நீங்க உங்க டிஸ்பிளேல என்ன விஷயத்தை சர்ச் பண்ண நினைச்சாலும் இன்ஸ்டன்ட்டா ஹோம் பட்டன் அழுத்தி பிடிச்சி வேணும்ன்ற செலக்ட் பண்ணி அதை அப்படியே நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதில் எனக்கு பிடிச்ச அந்த லைவ் டிரான்ஸ்லேஷன் உங்களுக்கு என்ன ஃபீச்சர் பிடிச்சதுன்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்க.